சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ககன் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போது பூமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, ககன் அதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருந்தவங்க அவங்க ஏதோ சொல்ல வராங்க, சொல்லட்டுமே அப்படின்னு சொல்ல, அப்போ பூமி வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேறு ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க. அதை கேட்டதுமே எல்லாரும் உடனே கிளாப் பண்ணுறாங்க. ககனே வந்து ஆச்சரியப்பட்டு கிளாப் பண்ணுவார். சூப்பர் ஐடியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு எவ்வளோ ஆகும் கொட்டேஷன் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது ககன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போது அந்த கம்பெனியோட ஓனர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பூமியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை வந்து ககன் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பூமியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, உன்னோட பாஸ் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ பேசுறதுக்கு கேட்குற, ஆனால் அவர் அதுக்காக நான் இடத்தையே உனக்கு கொடுக்கலையே, நான் தானே பேச சொல்லி சொன்னேன், அவர் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே பூமி வந்து சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, அவர் கொடுக்கறத விட 2 மடங்கு அதிகமான சம்பளம் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்கிட்ட வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூமியை வந்து டச் பண்ணுறாரு. இதை வந்து ககன் வந்து பார்த்துருவாரு. பூமியை டச் பண்ணதுமே ககனுக்கு பயங்கரமான கோவம் வரும். உடனே அங்கேருந்து லேப்டாப் எடுத்துக்கிட்டு வேகமாக எய்ட் அப்படின்னு கத்துறாரு. என்னது, என்ன நீ ஏன் கூப்பிடுறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் உன்னை தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பலார்னு அடிச்சிடுவாங்க. பயங்கரமாக அடிச்சதுமே, நீ என்னையே அடிச்சிட்டியா, உன்னோட ப்ராஜெக்டை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு ககன் சொல்கிறாரு, நீ என்ன கேன்சல் பண்ணுறது, உன்னோட ப்ராஜெக்ட் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூமியை, நீ வா பூமி அப்படின்னு கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். அவரோட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா கேபிளுக்கு உள்ளே போனதுமே வந்துட்டு அந்த லேப்டாப்பை தூக்கி வீசுவார். அப்படியே அங்கே இருக்கிறதெல்லாம் போட்டு உடைப்பார். உடனே பூமி வந்துட்டு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எதுவும் பேசாது அமைதியாரு அப்படின்னு ரொம்ப கோவமாக நின்றுட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு, உன்னை யார் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட சொன்னது அப்படின்னு கேட்க, அதை நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா, நீங்கள் தானே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க, அதை வாங்கி கொடுக்கும்போது யோசிச்சிருக்கணும், அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு பூமி சொல்கிறாங்க. நான் போட்டுக்க சொன்னால் நீ போட்டுப்பியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே பூமி வந்துட்டு, நீங்கள் போட சொன்னீங்க நான் போட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போயிட்டு மாற்றிக்கோ, நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பூமியை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக போவாங்க. ககன் அவ்வளோ கோவத்தோடு இருப்பார். பூமி வந்துட்டு, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு வந்து ககன் கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நக்ஷத்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, அபூர்வாவை கூட்டிகிட்டு ககனோட கம்பெனிக்கே வராங்க. கார் விட்டு இறங்கினதுமே அபூர்வாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நக்ஷத்ரா வந்துட்டு, அம்மா நீங்கள் எப்படியாவது இன்னைக்கு ககன் மாமாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்ல, உடனே அபூர்வா வந்துட்டு, எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இல்லையா, என்னை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் விட்டு போங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், மாமா காலில் கூட நீங்கள் விழலாம், நீங்கள் உயிரை விட கூட தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அபூர்வாவுக்கு ஒன்றுமே புரியல. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபூர்வா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ககன் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பூமி ஒரு பக்கம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போது அபூர்வா வந்து வெளியில் நிற்கிறாங்க. உள்ளே போகிறதுக்கே யோசிப்பாங்க. அம்மா என்னம்மா யோசிக்கிறேன், தயவு செஞ்சு உள்ளே போ, எப்படியாவது மாமாவை நீ வந்து சம்மதிக்க வச்சிடணும், கோவமெல்லாம் பேசாத, முடிஞ்ச காலில் கூட விழுந்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு, சரி நீயே போய் பேசு அப்படின்னு சொல்ல, நக்ஷத்ரா இல்லை நீ தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை உள்ளே அனுப்பிடுவாங்க. நக்ஷத்ரா வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அபூர்வா உள்ளே வராங்க. உள்ளே வந்து அப்படியே சும்மா சவுண்டு மட்டும் கொடுப்பாங்க. அப்போது ககன் திரும்பியே பார்க்க மாட்டார். திரும்பவும் சவுண்ட் கொடுக்குறாங்க. அபூர்வா நீ என்ன இங்கே வந்திருக்க, என்ன கோவிலுக்கு போகிறதுக்கு பதிலாக நானும் கடவுள் மாதிரி தான் இங்கே வந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கிண்டலா, என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து, என் பொண்ணு லவ் பண்ணுறா, அதனால் உன்கிட்ட வந்து நிற்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி என்ன விஷயம் சொல்லு, எதுக்காக வந்து அப்படின்னு கேட்க, ஒரு பேச்சுக்கு கூட என்னை உட்காருன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, என்ன நான் உட்காருன்னு சொன்னாலும் உட்காராதுன்னு சொன்னாலும் நீ உட்காருவ, நீ எப்படி இருந்தால் என்ன, என்னோட எதிரி எப்படி நிற்க வச்சு பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னதுமே உடனே டக்குன்னு அபூர்வா உட்காந்துருவாங்க. அப்போது வந்துட்டு அபூர்வா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் என்ன விஷயமா வந்து, நீ எதுக்காக வந்து அப்படின்னு கேட்க, என் பொண்ணு உன்னை லவ் பண்ணுறான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், உன்னை வந்து சம்மதிக்க வைக்கணும்னு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு ககன் வந்துட்டு, கல்யாணமா
அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அபூர்வாவும் ககனும் பேசிட்டு இருக்கிறத பூமி வந்துட்டு ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இம்பாசிபிள்னு சொன்னதுமே பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ககன் இம்பாசிபிள் சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பூமி ஓரமாக நின்று ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இம்பாசிபிள்னு சொன்னதுமே டக்குன்னு அபூர்வா ஒரு நிமிஷம் வந்து சந்தோஷமாயிடுவாங்க. சூப்பர், இதே மாதிரி என் பொண்ணுக்கிட்ட சொல்லு, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிடு, அவள் வந்து சாகிற நிலைமைக்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம கல்யாணம்லாம் நடக்காது அப்படின்னு மட்டும் அவகிட்ட நீ சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு பூமியை பார்த்ததுமே அப்படியே மாத்துறாரு. இம்பாசிபிள்னு சொன்னேன், ஆனால் நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறது இம்பாசிபிள்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன சொல்கிற, அப்போ நீ நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னோட அம்மா சம்மதிச்சா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், எங்கள் அம்மா காமிக்கிற பொண்ணு நட்சத்திராவாக இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, இப்படி சொன்னால் எப்படி அது அப்படின்னு வந்துட்டு அபூர்வா ரொம்ப கோவப்பட, நான் சொல்லிட்டேன்ல, உன்னால் முடிஞ்சா எங்கள் அம்மா வந்து சம்மதிக்காத மாதிரி பார்த்துக்கோ, எங்கள் அம்மா எந்த பொண்ணை காமிக்கிறாங்களோ நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது நட்சத்திராவாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுமே பூமி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அபூர்வா அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. இதை பற்றி நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க. உடனே நட்சத்திராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படியே உள்ளே ஓடி வந்து ககனுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து ஓடி போயிடுவாங்க. இதையெல்லாம் பூமி பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. நேராக வந்து இங்கே என்ன நடக்குது, எதுக்கு நீங்கள் அந்த நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னீங்க, அவள் முத்தம் கொடுக்கும் போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, எப்படி நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே, என்னது கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா, லவ் பண்ணவங்களாம் கல்யாணமே பண்ணிக்காமல் போயிட்டா இந்த உலகத்தில் பாதி பேருக்கு கல்யாணமே ஆயிருக்காது, இந்த பாப்புலேஷனும் இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பூமி வந்துட்டு எப்படியோ போங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. வெளியில் போனதுமே ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. உடனே தாரணி மாதிரி வந்துட்டு ககனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன அதுக்குள்ளே உன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்க, ஆமாம், நீங்கள் பூமியை லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாம் லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னதுமே பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி நான் சொல்லிட்டேன்ல, பூமியை என்ன லவ் பண்ணுற மாதிரி நீ ஏதாவது பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அது எப்படி, நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, பூமி உங்களை லவ் பண்ணல, என்னால் மட்டும் எப்படி முடியும் அப்படின்னு கேட்க, சரி இப்போ சொல்கிறேன் கேளு, நான் பூமியை லவ் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி லவ் பண்ணலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல, உண்மையாக நான் பூமியை லவ் பண்ணல அப்படின்னு ககன் சொல்கிறாரு. நீங்கள் இதை சொல்கிறத நான் நம்பணுமா, யாரோ ஒருத்தர் ட்ரெஸ்ஸு சரியில்லாமல் ட்ரெஸ் அப்படி போட்டுட்டு போயிருக்கும் போது அவங்க மேலே வந்து ஆசையாக பேசினதை பார்த்ததுமே கோவப்பட்டு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே லவ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், தேவையில்லாமல் மறைக்காதீங்க. பூமி மேலே ஒருத்தர் அந்த மாதிரி பேசினாங்கன்றதே உங்களால் தாங்கிக்க முடியல, கண்டிப்பாக நீங்கள் பூமியை லவ் தான் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாரணி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ககன் அதை பற்றி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பூமி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வந்து போகிறாங்க, ககனோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அதே மாதிரி நட்சத்திராவும் ககனோட வீட்டுக்கு போவாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு அத்தை ஆண்டின்னு மாற்றி மாற்றி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது சாரதா வந்து வெளியவே வரமாட்டாங்க. அப்போது நட்சத்திராவும் பூமியும் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிறாங்க, நீ கூப்பிட்டா அத்தை வராங்களான்னு பார்க்கலாம், இல்லை நான் கூப்பிட்டு வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நட்சத்திரா வந்துட்டு கூப்பிடுவாங்க. அப்போ சாரதா வரவே மாட்டாங்க. அப்போது பூமி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ ககன் சார் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னதுமே சாரதா ஓடி வராங்க. பாத்தியா, எனக்கு தான் அத்தையை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், நான் சொன்னதுமே வந்துட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொன்னதுமே சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.